வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான சைக்காலஜி சீரிஸோட 19வது பாட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷனோட பார்ட் 2. ஆல்ரெடி இதோட பார்ட் 1 கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் கொடுத்துருந்த அந்த 18 வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அந்த 18 வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜி பிவைக்யூ அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த 18 வீடியோலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ரீசனிங் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, டாபிக் வைஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ மேத்ஸில் வந்து இது 2வது வீடியோ. ஓகே, ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இதில் பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கேட்டிருந்த கொஷின் தான். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதுதான் வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பை சார்ட். ஓகே, இந்த ஒரு சார்ட்டை வச்சு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குடும்பம் தங்களுடைய வீட்டை புதுப்பிக்கும் செலவு 1,20,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து பர்சன்டேஜில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செலவையும் ஆர்கிடெக்ட் ஃபீஸ் வந்து 11%, பெயிண்டிங்க்கு 15%, ஃபர்னிச்சருக்கு 13%. ஸோ மொத்தமாக பார்த்தா 100% இருக்கும். இந்த 11, 15 இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 100% தான் வரும். நீங்கள் அதுக்காக கூட்டிலாம் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை வந்து பர்சன்டேஜில் பிரிச்சுருக்காங்கன்னா மொத்த பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அது வந்து 100% தான். இப்போ இந்த 1,20,000 அப்படிங்கிறது 100%ஆக இருக்கும். அதில் 11% வந்து ஆர்கிடெக்ட் ஃபீஸு, 15% வந்து பெயிண்டிங், அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பை சார்ட்டு. இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு செலவையும் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு, ஃப்ளோரிங்க்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ கொஷினை பார்க்கலாம். வாட் இஸ் த காஸ்ட் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் பெயிண்டிங் அண்ட் ஃப்ளோரிங் டுகெதர்? அதாவது பெயிண்டிங் மற்றும் தரை வேலை ஒன்றாக சேர்த்து குடும்பம் மதிப்பீடும் செலவு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது பெயிண்டிங் ஃப்ளோரிங் ரெண்டுக்கும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பெயிண்டிங்க்கு 15%, ஃப்ளோரிங்க்கு 14%. ஓகே, ஸோ 15ஐயும் 14ஐயும் கூட்டினா எத்தனை, 29%. ஸோ 29% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 1,20,000 இருந்தால் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 1,20,000ங்கிறது வந்து 100%. ஓகே, அதாவது 100%ஓட வேல்யூ வந்து என்னது, 1,20,000 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, 1,20,000. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து என்னது, 29%ஓட வேல்யூ. என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மேலே எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 1,20,000ங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே, அது எதுக்கு கொடுத்துருக்காங்க, 100%க்கு. அதை கீழே எழுதுங்க, 100%. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 29%. அதை மல்டிபிள் பண்ணுங்க. ஓகே, 29%. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து ரேஷியோவில் பார்த்தா செயின் ரூல் அந்த மாதிரிலாம் இதுக்கு ஒரு பேர்லாம் வைப்பாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரிலாம் இதுக்கு பேர் வச்செல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா இதுதான் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கொஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்பு. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு வந்து இவ்வளோ வேல்யூன்ட்டு தெரியும், நம்மளுக்கு இன்னொரு பர்சன்டேஜுக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்ததை எழுதிக்கோங்க. 100%க்கு வந்து 1,20,000. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், 29%க்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 1,20,000 கொடுத்துருக்காங்க. அதை மேலே எழுதுங்க. அது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க, 100% கொடுத்துருக்காங்க. அதை கீழே எழுதுங்க. நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும், 29% கண்டுபிடிக்கணும். அதை மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பர்சன்டேஜும் கேன்சல் ஆகும். 2 0வும் கேன்சல் ஆகும். ஓகே, இப்போ 1200ஐயும் 29ஐயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகே, நான் 29க்கு பதிலாக இதை 30ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி இருந்திருக்கும், 30 × 12 இல்லைனா 3 12. 3 12 எத்தனை, 36. ஓகே, 3 12 36. ஸோ 30 12 அப்படிங்கிறப்போ 360 இருந்திருக்கும். இதை நான் 30ன்னு எடுத்திருந்தேன் அப்படின்னா. ஸோ ஆனால் 30 கிடையாது, இங்கே 29 தான். அப்போ 30 12ங்கிறப்போ 360. அதில் ஒரு 12 கம்மி பண்ணிட்டோம்னா அது வந்து 29 12 இருந்திருக்கும். 29 12னா இந்த 360ல் ஒரு 12 குறைக்கணும், அவ்வளோதான். ஓகே, அப்போ அது 348 இருந்திருக்கும். அதாவது 29ஐயும் 12ஐயும் எழுதி பெருக்கிறதுக்கு இதை நீங்கள் மைண்டில் தான் பண்ணணும், இப்படி எழுதிட்டு இருக்கக்கூடாது. இது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எழுதுறேன். மற்றபடி இந்த இடத்துல டக்குன்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு மைண்டில் தான் பண்ணணும். 29 12, அப்போ 30 12னா 360. அதில் ஒரு 12 கம்மி பண்ணோம்னா அது வந்து 29 12, அது 348. அப்போ 348. ஸோ அடுத்து இந்த 2 0 இருக்குது, அந்த 2 0வும் ஆட் பண்ண அப்படின்னா 34,800 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான கொஷின் தான் இது. அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்
டிஃபரன்ஸ் இன் த அமௌண்ட் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் இன்டீரியர் டெக்கரேஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் ஃபீஸ். ஓகே, உள்துறை அலங்காரம் மற்றும் கட்டிட கலைஞர் கட்டணத்தில் குடும்பத்தினரால் மதிப்பிடப்பட்ட தொகையில் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் இருக்கக்கூடிய கொஷினை மட்டும் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கொஷின் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்ட்டே புரியாது. அதுவும் இந்த டாப்பிக்கு இப்போ உள்துறை அலங்காரம் அப்படின்னு இங்கே தேர்ந்தீங்கன்னா இல்லை, இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நான் எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷினை தான் அப்படியே இதில் கொடுத்துருக்கேன். நான் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. உள்துறை அலங்காரம்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகே, கட்டிட கலைஞர்ன்ட்டு இங்கே தமிழில் எதுவுமே கொடுக்கல. ஓகே, இப்போ அந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷ் கொஷினை தான் ரெஃபர் பண்ணி ஆகணும். ஸோ இன்டீரியர் டெக்கரேஷன், அடுத்தது ஆர்கிடெக்ட் ஃபீஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ தமிழ் நம்மளுடைய கோர்ஸில் வந்து நான் எல்லாமே தமிழில் கொடுத்துருந்தாலும் இப்போ கோடிங் டிகோடிங் ஒரு டாபிக் இருக்கும். அதை வந்து நான் வந்து அந்த கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுனால கொஷினை நான் இங்கிலீஷில் கொடுத்துருப்பேன். பட் அதில் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஓகே, இப்போ ஒரு வேர்டு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்குன்னு ஒரு வேர்டு இருக்குது, அதோட கோடு வந்து PQRS அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கிளாஸோட கோடு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல அந்த புக்கோட கோடு என்ன, கிளாஸோட கோடு என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியணுமே தவிர அதில் கொடுத்துருக்க சென்டென்ஸ் தேவையே இல்லை. ஓகே, ஆனால் அதையே நிறைய பேர் வந்து தமிழில் இல்லை தமிழ் இல்லைன்னு கேட்குறவங்க இப்படி கொஷினில் என்ன பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரில. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷ் கொஷினை தானே ரெஃபர் பண்ணி ஆகணும். அதனால் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, கொஞ்சமாச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். இதில் இங்கிலீஷ் கிராமர் ஒக்காபுலரிலேருந்து 10 கொஷின் கேட்குறாங்க. அப்போ அதை என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த மாதிரி கொஷின் தான் எனக்கெல்லாம் மைண்டில் வருது இந்த மாதிரி கொஷின் கேட்குறவங்களுக்கு. ஓகே, ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு 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 திங்கிங்கை தாண்டி வெளியில் வரணும். எனக்கு புரியவே செய்யாது, நான் தமிழ்னா தமிழ் மீடியம் தான், நான் தமிழில் இருக்கிற கொஷினை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு சர்க்கிளை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக தான் படிச்சிருக்கீங்க. டிகிரி படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். அப்படினால தயங்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் இதை வந்து ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக புரியும். இதில் என்ன இருக்குது, பெருசாக எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இன்டீரியர் டெக்கரேஷனுக்கும் ஆர்கிடெக்ட் ஃபீஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆர்கிடெக்ட் ஃபீஸ் வந்து இங்கே இருக்குது, இன்டீரியர் டெக்கரேஷன் இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இது 11%, இது 19%. இப்போது நீங்கள் வந்து 11%ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி 19%ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ரெண்டு வேல்யூவையும் கழிச்சுக்கிட்டு இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு 2%ஓட டிஃப்ரென்ஸை பாருங்கள். இது 19, இது 11. ஸோ 19லேருந்து 11 கழிச்சோம்னா எத்தனை? 8. 8%ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ 100%ஓட வேல்யூ ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்காங்க, 1,20,000 அப்படின்ட்டு. ஓகே, நம்மளுக்கு தெரிய வேண்டியது 8%ஓட வேல்யூ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 1,20,000 கொடுத்துருக்காங்க. அதை மேலே எழுதுங்க. அதை எதுக்கு கொடுத்துருக்காங்க? 100% கொடுத்துருக்காங்க. அதை கீழே எழுதுங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 8% கண்டுபிடிக்கணும். அதை மல்டிபிள் பண்ணுங்கள். பர்சன்டேஜும் கேன்சல் ஆகும், 2 0வும் கேன்சல் ஆகும். ஸோ இப்போ 12 வந்து எத்தனை? 96. 96 அப்புறம் இந்த 2 0 இருக்குது. ஸோ 9,600 அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கிராஃப். ஓகே, இதில் வந்து கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி கம்பெனி பர்சன்டேஜ் க்ரோத் ரேட் இன் எக்ஸ்போர்ட். ஏபிசி நிறுவனத்தின் ஏற்றுமதியில் பர்சன்டேஜ், அதாவது சதவிகித வளர்ச்சி விகிதத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து வளர்ச்சி விகிதம், இது வந்து இயர். ஓகே, இப்போ 2001 to 2002 வளர்ச்சி விகிதம் -2.5% இருந்திருக்கு. 2002லேருந்து 2003 இந்த இயரில் 5% இருந்திருக்கு. அடுத்து 20%, 17.5%, இந்த மாதிரி வளர்ச்சி விகிதம் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஃபிகர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? டியூரிங் ஹவு many இயர்ஸ் வாஸ் த growth ரேட் above த ஆவரேஜ் growth ரேட் ஓவர் த கிவன் இயர்ஸ்? ஓகே, அதாவது கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது கொடுத்துருக்கிறது வந்து இத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோன்ட்டு. இதோட சராசரி பார்க்கணும். ஓகே, இதோட ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் வேல்யூவை விட எத்தனை வருஷத்தில் வந்து வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் எத்தனை வேல்யூ இருக்குது? 6 வேல்யூ இருக்குதா? அந்த 6 வேல்யூவோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்னா வந்து என்னது? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் கூட்டிட்டு அதை வந்து மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதோ அதால் டிவைட் பண்ணணும். இப்போ மொத்தம் 6 நம்பர் இருக்குது, 6ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் இதை நம்ம கூட்டுவோம். ஸோ கூட்டுறப்போ இப்போ இதுலேருந்து இதை கூட்டினீங்கன்னா இப்போ -2.5, இங்கே 5.
அப்போ இந்த இடத்துல வந்து 2.5 தான் இருக்கும். ஏன்னா மைனஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த 2.5யும் 17.5யும் கூட்டினீங்கன்னா அது வந்து 20 ஆயிரும். ஸோ 20 + 20 40. ஓகே. 40 + 22னா 62. ஓகே. 62.5 இங்க வரைக்கும் வந்திருக்கும். அடுத்து இந்த 0.5 சேர்த்தீங்கன்னா 63 ஆகும். அடுத்து இந்த 9 கூட்டினீங்க அப்படின்னா 72 ஆகும். ஓகே. இப்படியே நீங்க கூட்டிறணும். மைண்ட்லயே கூட்டிடணும். கொஸ்டினை வச்சுக்கிட்டு இப்படியே கூட்டிடணும். தனியா 2.5 5 20ன்னு எழுதிக்கிட்டு அதை கூட்டிட்டு இருந்தீங்கன்னா டைம் பத்தாது. ஓகே. எப்படி பண்றது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் குயிக்கா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ சம் வந்து எத்தனை? 72. கூடுதல் 72. ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா மொத்தமா 6 நம்பர் இருக்குது. அப்போ 6ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகே. ஸோ டிவைட் பண்ணோம்னா இது வந்து என்ன மாதிரி வந்திருக்கு? 12ன்னு வந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12%. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? இந்த 12% விட எத்தனை வருஷத்துல வந்து வளர்ச்சி விகிதம் அதிகமா இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது கம்மி. 12 விட கம்மி. 5 கம்மி. பட் 20 அதிகம். 12% விட 20% அதிகம். 17.5ங்கிறதும் அதிகம். 22.5ங்கிறதும் அதிகம். பட் இது கம்மி. ஓகே. ஸோ 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷமுமே வந்து ஆவரேஜ் வேல்யூவை விட அதிகமா இருந்திருக்கு. அப்போ 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 3ங்கிறது தான் வந்து ஆன்சரா இருக்கும். ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிட்டோமா? இதே இதை வச்சு அடுத்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா அதே மாதிரி தான் அடுத்தடுத்த கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. அந்த ஆவரேஜ் வேல்யூ வச்சு நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் குறைவாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை வருஷம் அதிகமாக இருந்துச்சு? 3 வருஷம். மிச்சம் 3 வருஷம் தான் இருக்குது. அந்த 3 வருஷமும் கம்மியாக இருந்திருக்கும். அவ்வளோதான். இப்போ சராசரி வந்து எத்தனை? 12%. 12% விட எந்த வருஷம்லாம் கம்மியாக இருக்குது? இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. 12 விட இந்த 3 வேல்யூவும் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த 3 வருஷமும் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான். சிம்பிள். ஓகே. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஈஸியான கொஷின் தான் கேட்குறாங்க. ரொம்ப அதிகமாலாம் இதில் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஓகே. கொஷின் ஒரு பேஜுக்கு கொடுத்துருப்பாங்க. பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாக ஒரு பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. பட் பயப்படக்கூடாது. உள்ளே பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து யோசிக்கணும். கொஞ்சம் நீங்கள் வந்து இதில் கால்குலேஷன் பண்ணி தான் ஆகணும். எல்லா கொஷின் ரொம்ப சிம்பிளாக இருக்காது. ஓகே. ரிசல்ட் ஆஃப் கிளாஸ் 10 ஆஃப் எ ஸ்கூல் ஆர் கிவன் பிலோ. ஸ்டடி த டேபிள் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்னு கேட்டுங்க. 10th கிளாஸோட அதாவது பள்ளியின் 10ஆம் வகுப்பு முடிவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணையை படித்து கேள்விக்கு பதிலளிக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஆண்டு. ஓகே. ஒவ்வொரு வருஷம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வருஷம் அப்படிங்கிறத. இந்த வருஷத்தில் வந்து தோன்றினார். பார்த்துக்கோங்க தமிழில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இது கொஷினில் அப்படியே எக்ஸாமில் கேட்டிருந்தது தான். நானாலாம் இதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணலை. ஓகே. அப்பியர்டு தோன்றினார் அப்படியே டிரான்ஸ்லேட்டரில் போட்டிருக்காங்க. என்ன வருது அதை தூக்கி போட்டிருக்காங்க. அதை வந்து ஒரு வாட்டி கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி ஒரு வாட்டி ரீசெக் கூட பண்ணலை. ஓகே. அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ அப்பியர்னா எக்ஸாமில் அப்பியர் ஆனவங்க. ஓகே. எக்ஸாம் எழுதுனவங்க. அதில் பாஸ்டு தேர்ச்சி பெற்றோர். ஓகே. ஸோ இது அப்பியர் ஆனவங்க, தேர்ச்சி பெற்றவங்க. ஸோ இப்போ அது வந்து எத்தனை பேர் அப்படிங்கக்கூடிய கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஷின் என்ன? இன் விச் இயர் வாஸ் த பாஸ் அவுட் பர்சன்டேஜ் மினிமம்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. பாஸ் அவுட் பர்சன்டேஜ்னா என்ன? பாஸ் ஆனவங்களுடைய எண்ணிக்கை டிவைடட் பை அப்பியர் ஆனவங்களோட எண்ணிக்கை இன்டு 100 போட்டோம்னா நம்மளுக்கு பாஸ் ஆனவங்களோட பர்சன்டேஜ் கிடைக்கும். ஓகே. இது எந்த வருஷம் கம்மின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய 4 வருஷத்தில். அப்போ அந்த 4 வருஷத்தை நீங்கள் வந்து எடுத்து எழுதிருங்க. ஃபஸ்ட்டு 91, அடுத்து 92, அடுத்து 93, அடுத்து 95. 94 நம்ம தேவையில்லாமல் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்மளுக்கு கேட்கவே இல்லை. ஓகே. இப்போ 91ல் பாஸ் பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும். ஸோ பாஸ் ஆனவங்க டிவைடட் பை அப்பியர் ஆனவங்க. 91ல் பாஸ் ஆனவங்க எத்தனை பேர்? 180 பேர். 91ல் அப்பியர் ஆனவங்க எத்தனை பேர்? 198 பேர். இன்ட்டு 100 போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே இன்ட்டு 100, இங்கே இன்ட்டு 100, எல்லாத்துலையும் இன்ட்டு 100 தான் வரும். அது மொத்தமாகவே வந்து கேன்சல் ஆகுற மாதிரி ஆயிரும். ஓகே. நம்மளுக்கு வந்து ரேஷியோ தான் தெரியணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்ட்டு 100 போடணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாக்டாக நம்மளுக்கு பர்சன்டேஜ் தேவையில்லை. இதை வந்து கேன்சல் பண்ணுறப்போ எந்த நம்பர் பெருசாக இருக்குமோ அது வந்து அதிகமானது, எந்த நம்பர் சிறுசாக இருக்குமோ அதுதான் இருக்கிறதுலே குறைவானது. ஓகே. நம்ம இதை கேன்சல் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கும் ட்ரிக்கு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதை தான் இங்கேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. இப்போ 92ல் வந்து பாஸ் ஆனவங்க 197 பேர், அப்பியர் ஆனவங்க 206 பேர். 93ல் பாஸ் ஆனவங்க 210 பேர், அப்பியர் ஆனவங்க 230 பேர். 95ல்
பாஸ் ஆனவங்க 194 பேர், அப்பியர் ஆனவங்க 216 பேர். இப்போ இதில் எது சின்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஒரு சில நேரம் நம்ம வந்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணாமலே இது கண்டிப்பாக சின்ன நம்பர் கிடையாது அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 198 பேரில் 180 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. 206 பேரில் 197 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. ஓகே, இது எவ்வளோ கூடியிருக்குது? ஒரு 8 தான் கூடியிருக்கு. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இது 17 கூடியிருக்கு. அப்போது இந்த நம்பர் பெருசாக இருக்குமா, இந்த நம்பர் பெருசாக இருக்குமா? இதுதான் பெருசாக இருக்கும். ஓகே, 197 பை 206ங்கிறது 180 பை 198 விட கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். நம்மளுக்கு எது சிறுசுங்கிறது தான் வேணும். இருக்கையிலே சின்ன நம்பர் தான் நம்மளுக்கு தேவை. தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளதான் தேவை. இது அதிகமாக இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஒரு ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ண முடியும். பட் மற்ற ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 230, 210. ஓகே, இதுவும் கூடியிருக்கு, இதுவும் நல்லாவே கூடியிருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து எது சிறுசுன்னு இப்படியே வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. இங்கே 194, 216 ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கூடியிருக்கு. ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய வேல்யூ தான். இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இது வராது, இது வராது, இல்லைனா இப்போ இதில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இதில் அதிகமாக இருக்குது, அப்போ இது வராது அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. ஓகே, இது பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ தெரிஞ்சிச்சு. நம்ம டக்குன்னு ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணணும். அந்த மாதிரி 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகுதுன்னா ஓகே. பட் இந்த இடத்துல வந்து எல்லாமே க்ளோஸாக இருக்கக்கூடிய வேல்யூ தான். நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதை நீங்கள் முடிஞ்ச அளவு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு ரேஷியோ வேல்யூமே வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் 3ஆல் கேன்சல் பண்ணுறேன். 3ஆல் கேன்சல் பண்ணோம்னா 1/2 18, இங்கே 0 வந்திருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 18, 1/2 18, 66ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் வந்து இதை நான் 6ஆல் கேன்சல் பண்ணுறேன். ஓகே, 6ஆல் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து 1/6, இங்கே 0 வந்திருக்கும். இங்கே 1/6, 1/6, அதாவது 10/11 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை 10/11 அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, 10/11 இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 0வும் 0வும் தான் கேன்சல் ஆகும். அதுக்கு மேலே இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 21/23ங்கிறத எழுதிக்கோங்க. இதை நம்ம வந்து 2ஆல் கேன்சல் பண்ணோம். ஓகே, 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 2 18, 7 2 14. ஓகே, அடுத்ததாக 1 2 0, 7 2 16. இதே நம்ம இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, இப்படியே தான் வச்சுருக்கணும். இப்போ இந்த 3 நம்பரில் எது சின்ன நம்பருங்கிறத பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே இதை கேன்சல் பண்ணி பாயிண்ட் வச்சு 3லையும் வரும். அதில் எது சிறுசு அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் அது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதை வந்து எல்லாராலையுமே டக்குன்னு பண்ண முடியாது. ஸோ அப்போது இதில் வந்து பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னது தான். ஓகே, 2 நம்பராக கம்பேர் பண்ணுங்கள். இப்போ இந்த நம்பரையும் எடுத்துக்கோங்க. இந்த 11 21ஓட மல்டிபிள் பண்ணி அதில் என்ன கிடைக்குதோ அதை இங்கே எழுதுங்க. இந்த 23 10ஓட மல்டிபிள் பண்ணி இதில் என்ன கிடைக்குதோ அதை இங்கே எழுதுங்க. ஓகே, ஸோ 10 23 230. ஓகே, 11 × 21. ஓகே, 20 11 வந்து எத்தனை? 220. அதோட இன்னொரு 11 231. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து 231 வந்திருக்கும். இந்த 2 நம்பரில் எது சின்ன நம்பர்? 230 தான் சின்ன நம்பர். எவ்வளோ க்ளோஸாக இருக்குதுன்ட்டு பாருங்கள். இதுதான் சின்ன நம்பர். அப்போ இப்போதைக்கு இந்த 2 வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது எலிமினேட் ஆயிடுச்சு. இது பெரிய நம்பர். ஓகே, நம்மளுக்கு சின்ன நம்பர் தான் தேவை. இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த நம்பரும் இந்த நம்பர் தான். இந்த ரெண்டையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ அது என்ன பண்ணணும்னா இந்த 11 வந்து நீங்கள் இந்த 97ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 108 வந்து நீங்கள் இந்த 10ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். 108 வந்து 10ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1080ன்னு வந்திருக்கும். 11 97ஓட மல்டிபிள் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வந்திருக்கும். 97 97 இந்த மாதிரி கூட்டுற மாதிரி வந்திருக்கும். ஓகே, நீங்கள் பெருக்கி பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும்? 1067ன்னு வந்திருக்கும். ஓகே, இது வந்து என்ன மாதிரி இருந்திருக்கு? 1067. 1080 பெருசா, 1067 பெருசா? 1080 தான் பெருசு. ஸோ இது கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு சின்ன நம்பர் தான் தேவை. அப்போ இதுதான் கரெக்ட். ஓகே, இதுதான் இருக்கையிலே சின்ன நம்பராக இருக்கும். இந்த நம்பர் தான் இருக்கையிலே சின்ன நம்பராக இருக்கும். அது எந்த வருஷத்துக்கானது? 95க்கானது. ஸோ 95ல் தான் மினிமம் பர்சன்டேஜ் இருந்திருக்கு. ஓகே, 1995 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். இது பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின். ஓகே, காரின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து டைம், இது வந்து டிஸ்டன்ஸ். இப்போ ஹவர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. 1 ஹவரில் 60 கிலோமீட்டர் போயிருக்கு. 2 மணி நேரத்தில் 120 கிலோமீட்டர், 3 மணி நேரத்தில் 180 கிலோமீட்டர். அப்போ 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போகுது. ஓகே, 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் அப்படின்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது தான்
அதோட ஸ்பீடாகவே இருக்கும். ஓகே, இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா வந்து என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தானே. ஸ்பீடோட ஃபார்முலா வந்து என்னது? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 1 ஹவரில் எத்தனை? 60 கிலோமீட்டர். அது டைம் வந்து இன்னும் 1 ஹவர். ஓகே, டைம் வந்து என்னது? 1 ஹவர். அப்போ 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். ஓகே, சிம்பிளான கொஷின், பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இந்த கிராஃபை வச்சு இந்த இந்த இது வந்து பார் சார்ட். ஓகே, இந்த பார் சார்ட்டை வச்சு 2 கொஷின் கேட்டிருக்காங்க. 103, 104 அப்படிங்கிற மாதிரி 2 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, given bar graph shows the population of 3 cities A, B, C in the years 2010, 2015 and 2020. ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள பட்டை வரைபடத்தில் 2010, 15, 20 ஆண்டுக்கான ஏபிசி 3 நகரங்களின் மக்கள் தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ஏ வந்து இது. ஓகே, இது பி, இந்த மாதிரி கோடு இருக்கிறது பி, இப்படி கோடு இருக்கிறது சி. ஸோ 2010 பாப்புலேஷன் லட்சத்தில் கொடுத்துருக்காங்க, இன் லேக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2010 ஏங்கிற சிட்டியில் 18 லட்சம், பிங்கிற சிட்டியில் 30 லட்சம், சிங்கிற சிட்டியில் 25 லட்சம். இந்த மாதிரி வந்து மக்கள் தொகை வந்து இந்த 3 வருஷமும் ஒவ்வொரு சிட்டிலையும் எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ கொஷினை பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டிஸ் ரிஜிஸ்டர்ட் த கிரேட்டஸ்ட் பர்சன்டேஜ் வேரியேஷன் இன் த பாப்புலேஷன் ஃப்ரம் 2010 to 2020? அதாவது 2010 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீத வேறுபாட்டில் உள்ளது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, அதிக சதவீத வேறுபாடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 2010 20 வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சிட்டிலையுமே எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதை வச்சா நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, இப்போ 2010 ஏங்கிற சிட்டியை எடுத்துக்கோங்க. ஏங்கிற சிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏங்கிற சிட்டியில் இங்கே 18 இருந்திருக்கு 2010. 2020 அது 30 மாறிடுச்சு. ஓகே, ஸோ 18 இருந்தது என்னவா மாறிடுச்சு? 30 மாறிடுச்சு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 12 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இதை பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா 18 இருந்து 12 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா டிஃபரன்ஸை தான் நம்ம மேலே போடுவோம், கீழே வந்து அந்த எதில் இருந்து இன்க்ரீஸ் ஆகிருச்சோ அதை போடுவோம், இன்ட்டு 100 போடுவோம். ஓகே, 12/18 இன்ட்டு 100. ஓகே, இதுதான் வந்து அதோடைய பர்சன்டேஜாக இருக்கும். அதே மாதிரி பிங்கிற சிட்டி. ஓகே, பிங்கிற சிட்டியில் வந்து 2010 30 இருந்தது, 2020 36 மாறிடுச்சு. 30 இருந்தது 36 மாறிடுச்சு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? 6 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. பர்சன்டேஜில் போடணும்னா 6/30 இன்ட்டு 100. ஓகே, அடுத்ததா சிங்கிற சிட்டி. சிங்கிற சிட்டியில் வந்து 25 இருந்தது 33 மாறிடுச்சு 2010 2020 பார்க்குறப்போ. அப்போது 25 இருந்தது 33 மாறி இருக்குன்னா எவ்வளோ கூடி இருக்குது? 8 கூடி இருக்குது. ஓகே, அப்போ 8/25 இன்ட்டு 100. இதில் இந்த மூணு இதில் எது பெருசு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ பார்த்தாலே தெரியுது. ஓகே, இந்த நம்பர் வந்து மேலே ரொம்ப சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். இதுவும் சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். ஆனால் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது 12 18 அப்படிங்கிறப்ப டிஃப்ரென்ஸ் 6 தான் வருது. கண்டிப்பாக இதோட பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். நீங்கள் பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பிடிச்சிக்கோங்க. பட் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது இதோட பர்சன்டேஜும் அதிகமாக இருக்கும். அப்போ ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ ஏங்கிற சிட்டியில் தான் அதிகமான வேறுபாடு இருக்குது. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். அதாவது பர்சன்டேஜ் டாப்பிக்கே பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது உங்களுக்கு புரியாது. ஓகே, பர்சன்டேஜ் பாருங்கள், ரேஷியோ பாருங்கள், ஆவரேஜ் பாருங்கள். இந்த 3 டாப்பிக்கும் தரவாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த டாபிக் வந்து புரியும். இல்லைனா உங்களால் இதை பண்ண முடியாது. இதில் அதிகமான கொஷின் கேட்குறாங்கன்ட்டு டேரெக்டாக இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஷின் இதுதான். இன் விச் இயர் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி பி எக்ஸீடிங் தட் ஆஃப் சிட்டி ஏ பை 20%? எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகமாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பியோடது ஏயை விட 20% அதிகமாக இருக்கணும். இப்போ 20%னா என்ன? 20%னா அது வந்து 20/100 அதை தான் குறிக்குது. ஓகே, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி வந்திருக்கும்? 0 0 கேன்சல் ஆகும். 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2 2 10 1/5 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, 1/5 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த பர்சன்டேஜ் வந்து இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இந்த இடத்துல இந்த 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 நம்பர்ஸை வந்து எப்படி கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது? பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட எதை விட அப்படிங்கிறது கீழே வரணும். ஓகே, எதை விட ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறது. ஓகே, இல்லைனா தேனுக்கு அப்புறம் இருக்கிறது.
ஓகே, ஆஃப் சிட்டி ஏ. ஸோ அப்போ ஏங்கிறது கீழே வரணும். ஓகே, ஏ நகரத்தின் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகம். அதிகம் குறைவுன்னு கொடுத்துருந்தாங்கனாலே நம்ம வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை மேலே எழுதணும். அதாவது பி மைனஸ் ஏ. ஓகே, பி மைனஸ் ஏ டிவைடட் பை ஏ இன்ட்டு 100. இது வந்து 20% இருக்கணும். ஓகே, இல்லைன்னா இதை சால்வ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து 1/5 கிடைக்கணும். அது எந்த இயரில் கிடைக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம பியையும் ஏயையும் செக் பண்ணணும். சி வந்து இங்கே தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ 2010 டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை? 12. ஓகே, பிக்கு வந்து பியில் 30 லட்சம் இருக்காங்க, இங்கே 18 லட்சம் இருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12. 12/18 போடணும். ஓகே, இப்போ 2010 வந்து பார்த்தீங்கன்னா 12/18. இது 1/5 வருமா? நம்மளுக்கு தேவை என்னது? 1/5 வரணும். 1/5 வரணுமா தான் 20%-ஆக இருக்கும். ஓகே, எந்த இயரில் 20% அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது 1/5 வராது. இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 1/5 வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. ஸோ அடுத்து 2015. இப்போ 2015 பார்த்தீங்க அப்படின்னா 2015 27, இங்கே 35. டிஃபரன்ஸ் வந்து எத்தனை? 8. ஓகே, ஸோ அப்போ 8/27. 8/27 நம்ம வந்து கேன்சலே பண்ண முடியாது. ஓகே, அது 1/5க்கு ஈக்குவலாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது இதுவும் தப்பு. அப்போ இதிலே தெரியுது 2020 நீங்கள் 20ன்ட்டு போட்டு போயிடலாம் டைம் இல்லைன்னா. இல்லை கண்டுபிடிச்சி பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ 2020 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 30, இங்கே 36. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 6. ஓகே, 6 டிவைடட் பை ஏயோடது வந்து எத்தனை? 30. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/6 5/6 30. 1/5 வருதா? ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் வந்து 1/5 கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் இதுதான் ஈஸியான மெத்தட். இதுதான் டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. இப்போ நீங்கள் இந்த எல்லா இடத்துலையும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு அது எந்த இடத்துல 20%ன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கஷ்டமாயிரும். 12/18 × 100, 8/27 × 100, 6/30 × 100. அதில் எது வந்து 20% அப்படின்னு ஒன்றுக்கும் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது டஃப் ஆயிரும். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்? 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/5. இது வந்து அதோட பின்னம் வந்து என்னவாக இருக்கும்? 1/5 இருக்கும். அந்த 1/5 எங்கே வரும்ன்ட்டு நான் பார்க்குறேன், அவ்வளோதான். ஓகே, 12/18 போட்டேன், பார்த்தாலே தெரியுது 1/5 வராது. 8/27 பார்த்தாலே தெரியுது 1/5 இருக்காது. 6/30 கண்டிப்பாக வரும். ஓகே, அப்போ அதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புகிறேன். இன்னும் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லா கொஷினையுமே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.